கொள்கின்றோம். பிரபல மார்க்கறிஞர் அஷேக் ரஷ்மி ஷாஹித் அமீனி அவர்களும் அதேபோன்று அஷேக் இஸ்மாயில் சியாஜ் அவர்களும் இப்போது இங்கே வரைந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது இஸ்லாமிய மயமாக்கப்பட வேண்டிய நமது வீடு என்ற துணைப்பொருளில் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு இங்கே அழைக்கின்றோம் அஷேக் ரஷ்மி ஷாஹித் அமீனி அவர்களை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்ஆகிபத்து லில்முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அளவற்ற அருளாள நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபு தாபியங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவு வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பன்னவ மஸ்ஜித் ஆயிஷா பள்ளிவாசலிலே இன்றைய அசர் தொழுகையிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த இஸ்லாமிய கருத்தரங்கிலே இஸ்லாமிய மயமாக்கப்பட வேண்டிய நமது வீடு என்ற ஒரு தலைப்பிலே உங்களுக்கு முன்னால் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் நிம்மதி சந்தோஷத்தை எதிர்பார்த்து வாழ்வதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். ஒவ்வொருவருடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் நிம்மதியாக வாழ வேண்டும், மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் அடுக்கு மாடிகளில் வாழக்கூடியவனும், பளிங்கு கட்டிடங்களில் வாழக்கூடியவனும், பேமெண்ட்டிலே படுத்து உறங்கக்கூடியவனும், எல்லோருடைய ஆசைகளும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மன நிம்மதியோடு வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே சுபீட்சம் இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு கோடீஸ்வரனுடைய உள்ளத்திலும் இருக்கின்ற உணர்வு தான், பிச்சைக்காரனுடைய உள்ளத்திலும் இருக்கின்ற உணர்வு தான். ஆனால் சகோதரர்களே, அடுக்குமாடியில் வாழுகின்றவனும் அல்லது பேமெண்ட் போன்ற இடங்களிலே படுத்துறங்குகின்றவனும் நிம்மதி சந்தோஷத்துக்காக அலைகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிம்மதியை பல்வேறுபட்ட ரீதியிலே தேடுவதற்கு முயற்சிப்பவர்களை பார்க்கின்றோம். வீடுகளை ஆடம்பரமாக கட்டிவிட்டால் மகிழ்ச்சி என்று சிலர் நினைக்கின்றார்கள். கொளுத்த பொருளாதாரம் நிறைந்துவிட்டால் மகிழ்ச்சி என்று மற்றும் சிலர் நினைக்கின்றார்கள். அழகான ஒரு மனைவி அமைந்து விட்டால், அதே மாதிரி ஒரு குடும்பம் பிள்ளை குட்டிகளோடு நல்ல முறையில் அமைந்து விட்டால் நிம்மதி சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் யாருமே கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்று சொல்லுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மயமாக்கப்பட வேண்டிய நமது வீடு என்பதனூடாக அடிப்படையில் நாடப்படுவது சுபீட்சம், சந்தோஷம், மகிழ்ச்சி மிக்க வீடாக என்னுடைய வீட்டை எப்படி அமைத்துக் கொள்வது, அதற்குரிய சில வழிகாட்டல்களை குறுகிய இந்த நேரத்துக்குள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இதனுடைய நோக்கம். இந்த தலைப்பினூடாக இஸ்லாமிய மயமாக்கப்பட வேண்டிய நமது வீடு. அப்போ எங்களோட வீடுகள் இஸ்லாமிய மயமாக்கப்படலையா? எங்களோட வீடுகளுக்குள்ளே இஸ்லாம் ஆட்சி செய்ய இல்லையா? எங்களோட வீடுகளுக்குள்ளே மார்க்கம் இல்லையான்னு பார்த்தால் 5 நேரம் தொழுகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், வேறு வேறு விஷயம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் எங்களோட வீடுகள் சந்தோஷம் இல்லாத நிலைமையில் இருக்குன்னு சொல்கின்ற பலர் எங்களுக்கு பார்க்க முடியும்.
சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹு தாலா கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வீடு. ஒன்று சொந்த வீடு அல்லது கூலி வீடு. ஒன்று சொந்தமாக எனக்குன்ற ஒரு வீடு இருந்தால் அது மிகப்பெரிய சந்தோஷம்தான். அப்படி இல்லை, அண்ட கண்டைக்கு கூலியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி ஒரு வீடு கிடைச்சுமா இருந்தால் அதுவும் பெரிய ஒரு சந்தோஷம்தான். எது எப்படி இருந்தாலும் வீடு என்று வருகின்ற நேரம் 4 சுவர்களை கொண்டது, மேலால் முகடு பதித்திருப்பது, கீழே டைல்கள் பதித்திருப்பது வீடு. வரைவிலக்கணங்கள் பல சொல்லலாம். இது எப்படி இருந்தாலும் சகோதரர்களே, நிம்மதி என்பதை அல்லாஹு தாலா மனிதனுடைய எதிர்பார்ப்போடு இரத்தத்தோடு கலந்தோடக்கூடிய ஒன்றாக ஆக்கி வச்சிருக்கிறான். வீடுகளை அமைக்கிறதுல மட்டும் நிம்மதி வர முடியாது, ஆனால் வீடு இல்லாமல் வாழ முடியாது. வீடு இல்லாமல் வாழ முடியாது. எப்படியோ ஒரு வீடு, அது ஆடம்பரமாகவோ அடுக்குமாடிகளாகவோ அல்லது கால் நீட்டி படித்தால் பக்கவாட்டில் சிவரில் கால் முட்டக்கூடியதாகவோ எப்படி ஒரு வீடு மனிதனுக்கு தேவை. அல்லாஹ் தஆலா வீடு சம்பந்தமாக குர்ஆன்ல பேசுகிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்ற நேரம் வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹ் தான் உங்களுடைய வீடுகளுக்குள்ள உங்களுக்கு நிம்மதியை தந்திருக்கிறான். உங்களோட வீடுகளுக்குள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறான். உங்களோட வீடுகளுக்குள் அல்லாஹ் தான் உங்களுக்கு சுஃபீச்சத்த மன நிம்மதியை சந்தோஷத்தை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, உங்களோட வீடுகளுக்குள் அல்லாஹ் தஆலா மன நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். வஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆம், அல்லாஹ் தஆலா வஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூத்தன் யஸ்தகிஃபூனஹா யௌம தஅனிக்கும் வ யௌம இகாமத்திக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. உங்களோட பிரயாண நாட்கள்லையும், நீங்க பிரயாணம் போற நாட்கள்லையும் சரி, நீங்க இகாமத்துக்கும் உங்களோட ஊர்ல வீட்டு நாட்டில் ஊர்ல தங்கி இருக்கிற நாட்கள்லையும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு லேசான முறையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வீடுகளை தந்திருக்கிறான். எப்படி? மின் அஸ்வாபிகா வ ஔபாரிகா வ அஷ்ஆரிகா அசாசா வ மதானில் ஹீன். எப்படி அல்லாஹ் சொல்றான்? உங்களுக்கு எளிதாக இருக்கக்கூடிய மாதிரி ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளோட தோள்கள்ல இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு வீடுகள் அமைச்சு தந்திருக்கிறான். செங்கல்லால சிமந்தியால மண்ணால கட்டுகின்ற அடுக்குமாடிகளும் வீடுதானாம். இன்னும் அல்லாஹ் சொல்றான், மிருகங்களோட கால்நடைகளோட தோள்கள்ல இருந்து ஜுலூதில் அன்ஆம், கால்நடைகள்ல தோள்கள்ல இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற அந்த கால்நடைகளோட தோள்கள்ல இருந்தும் உங்களுக்கு நடமாடும் வீடுகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். நீங்க வெளிநாடுகளுக்கு போனால் அந்த வீடுகளை தூக்கி கொண்டு போற வீடுகளை பார்க்கணும், அல்லது அரபா முஸ்தலிஃபா போன்ற இடங்களில் ஹட்டடிக்கிற வீடுகளை பார்க்கணும். வாகனம் மாதிரி பிரமாண்டமான வீடுகள், நகர்ந்து போற வீடுகளை பார்க்கணும். ஏசி பொருத்தப்பட்ட வீடுகளாக பல்வேறு அமைப்புகள்ல வீடுகள் எல்லாம் அவங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். இதெல்லாம் என்னத்துக்கு தெரியுமா? வீடு என்பது மன நிறைவானது, வீடு என்பது சந்தோஷத்தை தரக்கூடியது, வீடு என்பது மகிழ்ச்சியை தரக்கூடியது. மிகப்பெரிய அருக்கொடைகள்ல உள்ளது தான் வீடு. அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, கூலி கட்டி வாழுகின்ற வீடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பரம்பராவ சொத்துல வாரிசுரிமையில கிடைக்கிற வீடாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் எலிப்பாளியானாலும் தனிப்பாளி வேண்டுவாங்க. அப்படின்னா என்ன? எனக்குண்டு அது எப்படியோ ஒரு வீடு. இப்ப அல்லாஹ் சொல்றான், உனக்குண்டு ஒரு வீடு கிடைக்கிறது மிகப்பெரிய நியாமத். அந்த வீட்டுக்குள்ள சக்கன் மனநிறைவு நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். மிகப்பெரிய அருக்கொடைகளை பற்றி பேசுகின்ற ஹதீஸ் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருக்கொடைகளை 4 சொல்றாங்க. அர்பஉம் மினஸ் ஸஆதா, 4 விஷயம் இருக்குது, அதை கிடைச்சவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. அர்பஅ மினஸ் ஸஆதா, ஸஆதன சுஃபீச்சம், மனநிறைவு, சந்தோஷம், அகமகிழ்ச்சி, இனி இல்லைன்ற அளவுக்கு டாப் லெவல் சந்தோஷத்தை தரக்கூடியது 4. முதலாவது அல் மர்ஆ அஸ்ஸாலிஹா. சுப்ஹானல்லாஹ். என்ன? முதலாவது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? சாலிகான மனைவி. இது ஒரு ஆம்புல பார்க்கிறேன்டா, எனக்கு சாலிகான மனைவி. இது ஒரு பெண் பார்க்கிறேன்டா, பெரிய பாக்கியசாலியான பெண் யார் தெரியுமா?
சாலிகான கணவன், நல்ல கணவன். கோடீஸ்வரனா அவன் இல்லை, என்னோட அன்பா இருக்கிறான், எனக்கு நேரம் ஒதுக்கிறான், என்னோட மனம் விட்டு பேசுகிறான், என்னோட இரக்கமாக இருக்கிறான், எனக்கு உணவு ஊட்டுகிறான், என்ன எல்லா வகையிலும் என்னோட அன்பாக இருக்கக்கூடிய கணவன், அன்பாக இருக்கக்கூடிய மனைவி, இது கிடைத்தவன் மிகப்பெரிய சஆதா, சுபிச்சமானவன், மனமகிழ்ச்சி மிக்க வாழ்க்கை வாழக்கூடியவன். வல் மஸ்கன் அல் வாசிய, என்ன வீடு விசாலமான வீடு. விசாலமான வீடுகளை ஏக்கர் கணக்கல்ல, அவனுக்கு வாழ்றதுக்குள்ள வீடு. வல்ஜாரு சாலிஹ், சாலிகான அண்டை வீடு, சாலிகான அண்டை வீடு, பக்கத்து வீடு, சாலிகான மக்கள், நல்ல மக்கள், துரோகம் செய்யாத, நம்பிக்கையா நேர்மையா நடக்கக்கூடிய, எந்த ஜாமத்திலையும் வீட்டுக்குள்ள பயமில்லாம அனுப்பேலுமான, என்ன எந்த காரணங்களும் துரோகம் செய்யாத பக்கத்து வீடு. வல் மர்கபல் ஹனி, தாராளமான, எதனாலுமே கரேஜில் நிற்காத அளவில் கிடைக்கிற வாகனம். இந்த நாளும் கிடைத்தவன் பாக்கியசாலி, இந்த நாளும் கிடைத்தவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. இன்னும் நாள் இருக்குது, அதை கிடைச்சவன் மண்ணா போய்த்தான், நாசமா போய்த்தான். இன்னும் நாள் இருக்குது, ஷகா துரதிஷ்டம், மூதவித்தனம் என்றுவோம், கேடுகட்ட நிலைமை. அந்த நாள் பெருசா ஒன்றும் இல்லை, அதே நாள் தான். என்ன அல் மர்அசு, மோசமான மனைவி, மோசமான கணவன், மோசமான மனைவி ஒத்தனை கிடைக்கிறது அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழிவு சோதனை. அதே மாதிரி மோசமான கணவன் ஒத்தனை கிடைக்கிறது மிகப்பெரிய முசீபத். நாளே சந்தோஷம், வீடு சாலிகான மனைவி, சாலிகான வீடு, நல்ல பக்கத்து வீடு, பிரச்சனை இல்லாத வாகனம். அதே மாதிரி நாள் இருக்குது முசீபத்து, எங்கட பாசல் சொல்ற முசீபத்து நாள் இருக்குது, அதை கிடைச்சவன் அவுட், அவ்வளவுதான். என்னது நாளே மோசமான மனைவி, மோசமான கணவன், அதே மாதிரி மோசமான பக்கத்து வீடு, மோசமான வாகனம், இறுக்கமான கஷ்டமான நிம்மதி இல்லாத வீடு, இறுக்கமான கஷ்டமான நிம்மதி இல்லாத வீடு. அல் மஸ்கன் அல் தைக் என்றது இறுக்கமான, இறுக்கமான என்றால் அல்லாஹ்வுடைய வீட்டை பற்றி வர்ணிக்கிறேன். எப்படி தெரியுமா? எழுந்து நின்றால் முகட்டில் தலை முட்டக்கூடிய, கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கின்ற சுவற்றில் கால் முட்டக்கூடிய வீடு அல்லாஹ்வுடைய வீடு. ஆனால் அவர் கண்ட மகிழ்ச்சி உலகத்தில் யாரும் காணல. அல்லாஹ்வுடைய சுஜூதுக்கு வருவார், நான் காலை நீட்டி இருப்பேன், ஒரு குத்து குத்துவார், நான் காலை மடக்கிக் கொள்வேன். இது எதை காட்டுது? வீடு சிறுசா இருந்துச்சு காட்டுது. அல்லாஹ்வுடைய சுஜூதுக்கு வருவார், காலை நீட்டி இருப்பேன், குத்துவார், நான் காலை மடக்கிக் கொள்வேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எதை சொல்லுது? பிரமாண்டமான வீடு, மிகப்பெரிய ஏக்கர் கணக்கில் வீடு, பளிங்கு மாடி கட்டிடம், ஒவ்வொரு ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம், ஒவ்வொரு ரூமுக்கும் ஏசி, இதுதான் வாழ்க்கை. அப்படி இருந்தா பிழை அல்ல, அல்லாஹ் தந்த அனுபவிப்போம், அல்லாஹ் தந்தால் அனுபவிக்கிறது பிழை அல்ல. இப்படியெல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி தரக்கூடிய இல்லமா அது இல்லை என்றால் அவன் மிகப்பெரிய முசீபத்தில் வாழ்றான். இது ஒன்றுமே இல்லை, கடுமையான வெயில், கடுமையான உஷ்ணம், சரியான இறுக்கம், சரியான கஷ்டம், ஆனால் மலர்ந்த முகத்தோடு வரவேற்கின்ற மனைவி, உள்ளதை கொண்டு திருப்தி அடைகின்ற மனைவி, அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் வாழுகின்ற வாழ்க்கை ஒத்தனுக்கு அமையும் என்றால் மிகப்பெரிய பாக்கியசாலி. வீடு இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டிய எங்கட வீடுகள், இதுதான் தலைப்பு. வீடு அல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, தூபா, சுப செய்தி கிடைக்கட்டும், நன்மாராயம் பெறட்டும். யாரு? லிமன் மலக்க லிசானா வவஸஅ பைதா வபகா அலா ஹத்தியதி வபகா அலா ஹத்தியதிஹி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு தண்ட நாவை கட்டுப்படுத்தி தண்ட வீட்டோட தங்கி வீட்டிலே இருந்து இருக்கிறாரோ அவரும், வேற யாரு தண்ட தவறுகளை நினைச்சு அழுகிறாரோ அவரும் நற்செய்தி பெறட்டும். வீடு என்பது தூபா, நற்செய்தி பெற்றுக்கோங்க, சுப செய்தி பெற்றுக்கோங்க, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. லிமம் மலக்கலிசான, நாக்க கட்டுப்படுத்தி. வீடு எனக்கு அடுத்தவன் பேச்சு தேவையில்லை, அடுத்தவன் இறைச்சனா தின்ன தேவையில்லை, அடுத்தவனுக்கு எனக்கு கரைச்ச கொடுக்க தேவையில்லை, நான் வீட்டை விட்டு வெளியே போக தேவையில்லைன்னு சொல்லி யாரெல்லாம் வீடடங்கி இருந்து அதே நேரம் தண்ட தவறுகளை நினைச்சு வீட்டுக்குள்ள அழுகிறானோ
இவனுக்கு சுப செய்தி கிடைக்கட்டும். வமன் ஜலஸ ஃபீ பைத்திஹி லம் யக்தப் இன்சானன் கான தாமினன் அலல்லாஹ். அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, யார் தன் வீட்டுக்குள்ள அடுத்த மனுஷனை பத்தி பேசாமக்கி புறம் பேசாமக்கி அமர்ந்து கொள்றானோ அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாப்பு பெற்றவனாவான். இப்ப வீடு என்றா என்ன தெரியுமா? என்ன அடக்கி என்ற நாவ அடக்கி பேணுதலோட பக்குவத்தோட வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்ற இடத்துக்கு பேரு வீடு. வீடு அல்லாஹ் தஆலா சொல்றான், யா நிசா அன் நபி, நபியுடைய மனைவிமார்களே, நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா, நீங்க உலகத்திற்கிற ஏனைய பெண்களை போல அல்ல. நீங்க நபிமார்ந்த மனைவிமார்கள், நபியிட மனைவிமார்கள். நீங்க தவறு செஞ்சா அடுத்தவங்களுக்குள்ள தண்டனை மாதிரி அல்ல, உங்களோட தண்டனை டபுள். அல்லாஹ் சொல்றான், இனித்தகைத்துன்ன, தக்வாவோடு நடந்துக்கோங்க, அல்லாஹ் பயந்து நடந்துக்கோங்க. ஃபலா தஹ்தான பில் கவுல், வார்த்தையில நளினம் காட்டவானாம். வளைஞ்சி நெளிஞ்சி கெளிஞ்சி என்ன ஒரு ஆணை விபச்சாரத்தின் பால் சுண்டி இழுக்கிற மாதிரி நீங்க நளினம் காட்டி பேசவானாம். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல் வகுல்ன கௌலம் மஅரூஃபா, உள்ளத்தில் நோயுள்ளவன் பெண்களை நீங்க பேசுறதை வச்சு சபல புத்தி கொள்வான். பேசுறதை வச்சு இதை செகண்ட்ல போட்டுடலும், இதை நோமலா மடக்கிடலும். என்ன மாப்பிள்ளையும் வெளிநாட்டிலையும் லேசா போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க பேசுறதை வச்சு தப்பண்ண கொள்ளக்கூடிய மாதிரி நீங்க பேச வேணாம் என்று சொல்லிட்டு எப்படி தெரியுமா சொல்றான்? பெண்களை பத்தி பேசுற நேரம், வீட்டை பத்தி பேசுற நேரம், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, நீங்க வீடு அடங்கி இருங்க, நீங்க வீடு அடங்கி இருங்க. ஜாஹிலி அறியாமை கால ஒய்யாரங்களை அலைகளை காட்டி காலை அடிச்சு உங்களோட அலைகளை காட்டி நீங்க போக நடக்கவானாம். தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க, வீடடங்கி இருங்க, நிம்மதியாக வாழலாம் என்றதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுறோம். இப்போ நான் சொன்ன வசனங்கள் வீடோடு சம்பந்தப்பட்ட குர்ஆன் சொல்லக்கூடிய சுன்னா சொல்லக்கூடிய செய்திகள், அது சுருக்கமா போதுமானது. இப்போ நாங்கள் வருவோம் இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டிய எங்களோட வீடுகள். ஒரு இஸ்லாமிய வீட்டுடைய லட்சணம், படிக்கிற மாணவனுக்குன்னு சில லட்சணங்கள் இருக்கும், ஒரு வீட்டு பெண்ணுக்கென்று சில ஷரத்துகள் நிபந்தனை லட்சணங்கள் இருக்கும், ஒரு வீட்டு உரிமையாளன் அவனுக்கு சில பர்சனாலிட்டி ஆளுமைகள் இருக்கும். அந்த மாதிரி இஸ்லாமிய இல்லத்துடைய லட்சணங்கள், ஒரு இஸ்லாமிய இல்லத்துடைய அழகுகள், ஒரு இஸ்லாமிய இல்லத்துடைய வரையறைகள், ஒரு இஸ்லாமிய இல்லத்துடைய நிபந்தனைகள், ஒரு இஸ்லாமிய இல்லம் இஸ்லாமிய இல்லமாக நிம்மதி தரக்கூடியதாக இருக்கணுமாயிருந்தால் முதலாவது அந்த வீடு ஷைத்தானை விரட்டக்கூடிய இறை நினைவு மிக்க வீடாக அது இருக்கணும். என்ற தலைப்பு இஸ்லாமிய மயமாக்கப்பட வேண்டிய நமது வீடு ஷைத்தானை விரட்டக்கூடிய இறை சிந்தனை உள்ள வீடுகளாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இங்க வந்திருக்கிற யாரோட வீட்டிலையும் 100க்கு 1000 மடங்கு சுவர், தேசிக்கா பூசணிக்கா தாயத்தி தகடி இஸ்மசுமா அதொண்டு எங்களை யார்டையும் வீடுகளுக்குள்ள தொங்காது. ஏன்னா நாங்கள் தூய்மையான அக்கீதால அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்லக்கூடிய தூய தௌஹீதில் நாங்கள் இருக்கிறதால எங்களோட வீடுகளுக்குள்ள 4 தேசிக்காவோ 4 முட்டியோ தாயத்தி தகடி இஸ்மஸ்மாக்களோ தொங்க வாய்ப்பில்லை. சரி, எது எப்படி இருந்தாலும் இஸ்லாமியமயமாக்கப்பட வேண்டிய வீடு என்று வந்தால் முதலாவது வீட்டிலேருந்து ஷைத்தானை விரட்டக்கூடிய இறை நினைவு அங்கே இருக்கணும். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறே தெரியுமா, இந்த கொட்டும் மலையில் நேரம் ஒதுக்கி இங்கே வந்து இந்த உறவுகள் எங்களுக்காக நிறைய செலவழித்து சாப்பாடு ஏற்பாடெல்லாம் பண்ணி 3 சிறந்த ஆலிம்களை ஆல்ரெடி அவங்கள புக் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்றால் அல்லாஹ் எங்கே டேர்னிங் பாயிண்ட் ஒரு மனிதனுக்கு போடுறேன்னு தெரியா, ஒழுங்காக உள்ளத்தை ஒப்படைச்சி செவிகள் ஒழுங்காக கூர்மையாக்கி ஒழுங்காக உள்வாங்குவோமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா மாற்றத்தை தருவான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் இஜ்திமாக்கள் அப்படி இப்படியெல்லாம் போடல, கிழமையில் ஒரு மிம்பர் மேடை, அப்பப்போ தேவைப்பட்ட சில செய்திகள், ஆனால் பாரிய மாற்றத்தை கண்டாங்க, பாரிய மாற்றத்தை கண்டாங்க. 3 முக்தான தலைப்புக்கள் உங்களுக்கு உரை. இது எங்களோட வாழ்வோடு தர்பியாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். உள்வாங்குவோம், மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் இது எனக்கு சொல்றார், ஏண்ட வீட்டு பிரச்சனை என்னோட பேசுறார் மட்டும் நீங்க யோசித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நீங்க பாருங்க, மசலுல் பைத்
அல்லதி யذ்குருல்லாஹ ஃபீஹி வல் பைத் அல்லதி லா யذ்குருல்லாஹ ஃபீஹி மஸ்ல் ஹய்ய் வல் மையித். என்ன? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீடு, அல்லாஹ்வை நினைவு கூறாத வீடு, உயிருள்ளவனை உயிரற்றவனையும் போல. என்ன அப்படின்டா? வீடு இருக்குது, எந்த வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதப்படலையோ, சுன்னாக்கள் வாசிக்கப்படலையோ, காலை மாலை திக்ருகள் ஓதப்படலையோ, சந்தர்ப்பங்களுக்குரிய துஆக்கள் ஓதப்படலையோ, உயிரோட இருந்து செத்து போனவனுக்கு சமம். மனுஷன் தான், அவன் இது ஒன்றுமே இல்லைண்டா அவன் சாவு. உங்களோட வீடுகள் எல்லாம் தஜ்ஜல் புயுத்தக்கும் மகாபிரா, உங்களுடைய வீடுகளை புதைகுழிகளாக ஆக்கவானாம், உங்களோட வீடுகளை கபிரஸ்தானமாக ஆக்கவானாம். இந்த ஹதீஸ் எதை சொல்லுது? பாப்பா மௌத்தா போனா டைல உடைச்சி ஊட்டுள்ளுக்கு மைய தடக்கிடவானாம். யாரும் செய்ய போறல்ல, அதை சொல்லல. மையவாடியில குர்ஆன் ஓதேலா தட, மையவாடியில குர்ஆன் ஓதேலா, மையவாடியில ஜனாசா தொழுகை தவிர வேற தொழுகை தொலையேலா. இங்க உங்களோட வீடுகளை நீங்க கபிரஸ்தானமாக ஆக்கவானாம். அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற வீடு உயிருள்ளவனை போல, நினைவு கூறாத வீடு உயிரோடு இருந்தாலும் செத்து போன டெட் பாடிக்கு சமம். எங்கட வீடுகளுக்குள்ள மன நிம்மதி தேவைண்டால், எங்கட வீடுகளுக்குள்ள சந்தோஷம் தேவைன்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளை கபிரஸ்தானமாக ஆக்கவானாம் என்றால் மையத்தடக்கிறதல்ல, நாங்கள் அடக்கவும் மாட்டோம், எங்களோட தோட்டத்திலும் அடக்க மாட்டோம், மையவாடி தான் கொஞ்சம் தடக்குவோம். உங்கள் வீடுகளை புதைகுடிகளாக ஆக்க வேணாம் என்று சொன்னால், வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதப்படல் என்றால், சுன்னாக்கள் பேணப்படல் என்றால், சந்தர்ப்ப துஆக்கள் ஓதப்படல் என்றால், காலை மாலை திக்ருகள் ஓதப்படல் என்றால் உங்களோட வீடு கபிரிஸ்தானம், மையவாடி. இந்த மையவாடிக்கு ஜாமம் 12 மணி 1 மணிக்கு போங்கோண்டா என்ன சொன்னாலும் மனசுல ஒரு திகில், ஒரு பயம், என்ன சொன்னாலும் ஒரு உணர்வு. அந்த இடங்கள்ல நாய் சத்தம், ஊழ விடுற சத்தங்கள், வேற வேற விஷயங்கள் அங்க நடக்கும். வீட்டுக்குள்ள குர்ஆன் மார்க்க சூழ இல்லைன்னு சொன்னால் அங்க வர்றது வேற, பேயா பிசாசா ஜின்னா, எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை. கவுன்சிலிங், என்ன கவுன்சிலிங்? குர்ஆனை விடவுமா, சுன்னா விடவுமா, அதுதான் கவுன்சிலிங். அல்லாஹ்வுடைய சொன்னவைகளை பேணினா கவுன்சிலிங். பேயா பிசாசா, கோடி பணம் இருக்கு, நிம்மதியான வாழ்க்கை இல்லையா? என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ள மௌலவி, எங்களோட வீட்டில் மேல் மாடியில் ஷவர் சும்மா துறப்படுது, தண்ணி கோசுன்னு ஓடுது. நான் பேச கொண்டு வைக்கிறேன், என்ன பேச தேடினா மேலெங்கோ ஈக்குது. நடந்த நிகழ்வுகள். பேச கொண்டாந்து வைக்கிறாராம், பேச வச்ச இடத்துல காணலையா, பார்த்தா எங்கேயோ இடத்துல கொண்டு போட்டிக்குதான். வீட்டுக்குள்ள சத்தமான சத்தம், ஓட்டுற மாதிரி, பிறட்டுற மாதிரி, உருட்டுற மாதிரி பயங்கரமான சத்தங்கள். என்னன்னு வழங்குது இல்லை. இதுக்கு பின்னால இருக்கு காரணங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். மலசல கூடத்துக்கு போனால் இந்த துஆவை ஓதி கொண்டு போகணும். ஆண் பெண் கெட்ட சைத்தான்கள்ட்ட தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டிய வீடு என்று சொன்னால், எந்த வீட்டில் குர்ஆன் சுன்னா இல்லையோ அந்த வீட்டுள்ளுக்கு கெட்ட ஜின்களுடைய அட்டகாசங்கள் இருந்து கொண்டிருக்கும், கெட்ட ஜின்களுடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கும். ஒருத்தன் உடச்சி பிச்சு கொண்டு ஓடி வாரான் வீட்டுக்கு. என்ன பிரச்சனை? 3 நாளா என்ன கழுத்தை பிடிச்சி ஊன்ற, என்ன இறுக்கி, அப்படி இறுக்கி, அதாவது மூச்சு திணறுது எனக்கு. எங்க நான் கொஞ்சம் செய்திகளான்ட்ட கேட்குறேன். இப்படி இவ்வளோ நாள் நான் படுத்தேன், 2ஆம் தட்டில் படுத்தேன். வீட்டுக்கு விஸ்டர்ஸ் கொஞ்சம் வரும், மேலே வைத்து படுக்கிறேன். மேலே என்ன பிரச்சனை? ஐநா காட்சி விளையாடுவானுகள், பொடியமாரெலாம் வந்து ட்ரிங்க், சாராயம், இதெல்லாம் போத்தலெல்லாம் கொண்டாந்து குடிச்சு கொண்டிருப்பாங்க. பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இருக்குது. அங்கே தான் நான் படுத்தேன். பாருங்க, ஒரு வீடு இஸ்லாமிய மேம்படுத்தப்படலைண்டா நாங்கள் கவுன்சிலிங் அது இது ஓட்டுறோம். அதெல்லாம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு காலம் இந்த இடத்துல ஒரு 40 வயசுள்ள ஒருத்தர், ஒரு 35-40 வயதுள்ள ஒரு ஆண் ஒரு பெண், யோசிங்க, உங்களோட உம்மா உங்களை, ஏண்ட உம்மா என்னை எப்படி உருவாக்கின தெரியுமா? மகரிபு தொழுதத்தோட இல்லை, குர்ஆன் மദ്രസா விட்டு வருவோம், வந்து விளையாடுவோம். நேரத்தில் பறக்க தப்புடி, சுப்ஹானல்லாஹ், எல்லாம் அடிக்கிறது, கிரிக்கெட் அடிக்கிறது, ஓடுறது, பாய்றது, கரத்தை தள்ளுறது, அந்த இந்த என்ன பாக்கமற்ற வச்சு இழுக்கிறது, எக்ஸசைஸில் விளையாட்டு நிறைய செஞ்சோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அந்த சான்ஸில் அதை விடுவோம் ஒரு பக்கம். ஆனால் மகரிபு கிட்ட வாப்பாக்கள் உம்மோட சவுண்ட் கொண்டு வரும். வாங்கோ, பொடி வாஷ் பண்ணுங்க,
உடூஸ் பண்ணுறதோட பள்ளி போங்க சொல்ல மாட்டாங்க, பழக்கிட்டாங்க. அப்படியே பள்ளி கோடுவோம். தொழுதுட்டு சுண்ணத்தையும் தொழுவிட்டு வீட்டுக்கு வந்ததோடு சும்மாவே பழகிட்டோம். பார குர்ஆன் எடுக்கிற ஓதுற. இன்றைக்கு பாருங்க, அந்த 40 வயசு 35 40 வயசில் உள்ள ஒரு ஆண் ஒரு பெண் இன்றைக்கும் அதை செய்கிற. ஏன்னு நாங்கள் அப்படித்தான் வழி நடத்தப்பட்டோம். நீங்கள் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பல ஏரியாக்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களோட வீட்டில் இருந்து மகரிபை தொழுதுட்டு உங்களோட மனைவியை கொஞ்சம் பைக்கில் ஏற்றிக்கொண்டு உங்களோட ஊர் அப்படி ஒரு சுற்று ஒரு ரவுண்ட் அடிக்க சும்மா மகரிபுக்கு பின்னுக்கால. எத்தனை வீட்டில் நீங்கள் ஓதுற சத்தத்தை கேட்பீங்க? எத்தனை வீட்டிலே குர்ஆன் ஒரு சத்தத்தை கேட்பீங்க? சத்தியமாக கேட்க மாட்டீங்க. அல்லாஹ் அருள் செய்த பழைய 1-2 வீட்டை தவிர 100 வீடு எடுத்தால் 95 வீடுகள் குர்ஆன் ஓதப்படாத வீடுகள். அன்றைக்கு வெளியானா மன சர பச தல அகத நசர தபக்க ஜமல் கசப லஹர இப்படி எல்லாம் ஓதினேன். ஞாபகம் குருவி அறிவு சிரசு அரிசி எல்லாம் ஓதினோம். என்ன அதை தாலிமு குர்ஆன் உம்மா ஓதித்தார், நாங்கள் ஓதுறேன். அதே மாதிரி அங்கிட்டு போனோம். இதா வக்காத்தில் வாக்கியா யாசிபல் துகான் வாக்கியா ரஹ்மான் அதை குறிப்பிட்ட சூறாக்களை ஓதின ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கு மஞ்சில் வடிவில் சுன்னாக்கு புறம்பான ஒரு ஜமாத்தியை செஞ்சு கொண்டு தான் நிற்குது. இன்றைக்கு மஞ்சில் அடித்து என்ன செய்கிறாங்க? அதை ஃபர்லு மாதிரி ஓதிக்கொண்டு வராங்க. குர்ஆனை புறக்கணிக்கிற பக்கங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் கேட்குற தூய்மையான அகீதால இருக்கிற எங்களோட வீடுகளுக்குள்ள அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர இந்த பக்கத்தில் வெகு தூரம் 2 வைத்துட்டாங்க. என்ன நடக்குது தெரியுமா? நீங்க பாருங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு காலம் மகரிபு தொலைக்கு பின்னால் அப்படி இருந்தவங்க இன்றைக்கு எப்படி பேசிட்டாங்கன்னு சொன்னால், புள்ள 5:30 மணிக்கு மெட்ஸ் கிளாஸ் முடிஞ்சு மாறண்டும் 5:45 பாங்கிட வந்ததோட பிள்ளைக்கு டீயை பறிக்கிற, பிஸ்கட்டை தொட்டு வாயில வைக்கிற, அது மலமலன்னு திண்டு பாலி தின்னா பாய் சப்பி விழுங்குற, பேக்கை போடுற, பவுடரை பூசுற, ஒட்டுக்கும் அண்டி பார்த்து கொண்டிருக்கிற. மெட்ஸ் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ், கொமர்ஸ் கிளாஸ்னு போகுது. குர்ஆனோடு இருக்கிற உறவு முழுமையா இல்லா போச்சு. எந்த அளவுக்கு இல்லா போச்சு தெரியுமா? ஏ லெவல் பரீட்சை கொமர்ஸுக்கு மெட்ஸுக்கு ஆர்ட்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் போயா சில இடங்களில் இன்டர்வியூக்காக வேண்டி கூப்பிடுறோம். பிள்ளைகளை இன்டர்வியூ பண்ணணும். பெய்த்து இன்டர்வியூ பண்ணினா அட்வான்ஸ் லெவலில் மெட்ஸுக்கு கொமர்ஸுக்கு அல்லது என்ன பயோக்கு வந்திக்கு எல்லாமே பார்த்தா நல்ல ரிசல்ட் 9 எடுத்திருப்பா, 6A 3B நல்ல ரிசல்ட்ஸ். முசீபத்தொண்டு பார்க்கல எங்க தெரியுமா? குர்ஆன் ஓத வச்சு பார்த்தா முக்கி திக்கி ஓதுறாள். அதே ஏண்ட உம்மா என்ன உங்களோட உம்மா உங்களை வளர்த்தது ஸ்காலர்ஷிப் இப்போ நிற்க போகுது, கட்டாயம் நிற்கப்பட வேண்டியது. ஏன்னா அந்த எக்ஸாம் முடிய நிறைய உம்மமார் மென்டல் ஆகுற, அந்த எக்ஸாம் முடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரச்சனை, உம்மமார் மென்டல் ஆகுற. ஏன்னா அவங்க பிள்ளைக்கு பின்னுக்கு அப்படி மெனக்கட்டு ஓடிக்கொண்டிருக்குது. அதனால் உம்மமாருக்கு நோய் பிடிக்கிற ஒரு எக்ஸாம் தான் அந்த ஸ்காலர்ஷிப். இப்போ அது நிற்க போகுது, பெரும்பாலும் நின்றுடுமாயிக்கும் நிற்கணும். ஆனால் அங்கே வந்த முசீபத்து 5ஆம் ஆண்டு புள்ள ஸ்காலர்ஷிப், 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு புள்ள மதரசா பக்கம் வரதே இல்லை. இந்த 3ஆம் ஆண்டு வரைக்கும் புள்ள ஏதோ ஓதினோம், அதை வச்சு சமாளித்து கொண்டு போகிற, அதுக்கு பிறகு ஓதலே இல்லை. இதுதான் இன்றைக்கு இஸ்லாமியப்படுத்தப்பட்ட வீட்டிட நிலைமை. எங்களோட வீடுகளுக்கு நிம்மதி இழந்து போகிறதுக்கு என்ன காரணம்? சந்தோஷம் இல்லா போகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு இடத்துக்கு ஜும்மாக்கு போய் ஜும்மா முடி ஒருத்தர் நிற்கிறாரு, என்ன வீட்டுக்கு கொஞ்சம் நான் சொன்ன அடுத்த ப்ரோக்ராம் போகணும்னு சொன்னால் கெஞ்சி டிக்கிறாரு. கடைசி சொன்னார், என் வைஃப் உங்கள்கிட்ட ஓதின ஒருத்தர் அப்படின்ட்டு. பேரை கேட்டதோட சரி போம். என்ன பிரச்சனை தெரியுமா? என் வைஃப் சுகரோடு பேசுகிற மொழி, சிவரோடு பேசுகின்ற நோய். என்ன முசீபத்தில் அப்போ சுகரோடு பேசுகிறேன்டா. சரி வேண்டியது வாங்க போனால் வீடு கிட்டவாகுது. மோளை மெதுவா சரி நானும் மெதுவாக போகிறேன். போனால் போனிக்காய் கையில் வச்சுக்கொண்டு சோரை பார்த்துக்கொண்டு டடாட்ட கேளு, எப்போ வாரன்னு கேளு. நீங்கள் வாரலையாவா? நீங்கள் எப்போவா வார? நான் பார்த்து கொண்டு இருக்கிறவா அவங்கள போனி கையில் வச்சுக்கொண்டு பெய்த்து உட்காந்து டக்குனு சோளை போட்டுக்கொண்டு வந்து உட்காந்தாச்சு. என்ன பிரச்சனை? இப்போ எனக்கு நோய் தெரியும், பார்த்ததோடு என்ன கவுன்சிலிங் ஒன்றும் இல்லை, நோய் என்னன்னு எனக்கு விளங்கியாச்சு. நான் உட்கார வச்சு பேச ஸ்டார்ட். நான் எனக்கு அடுத்து இது போகணும், உண்மையிலே வரையெல்லாம் இருந்தாலும் சிரமத்து மத்தியில் வந்திருக்கிறேன். சரி என்ன பிரச்சனை? நீங்கள் 2 பேரும் தொழுகிற விஷயங்கள், தொழுகிறதான் சுப தொழுக கொஞ்சம் அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும். அப்படி தான் பயணங்கள் வந்தாகல கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆனால் தொழுகிற நாங்கள் தொழுந்தும் கொள்கிறேன் ஓதியும் கொள்கிறேன், தொழுந்தும் கொள்கிறான் ஓதியும் கொள்கிறான். பரே குர்ஆன் ஓதுற. இனி இவருக்கு கண்ட ஓத தெரியா, அவருக்கு ஓத தெரியா.
நான் கேட்கிறேன், இப்ப பிரச்சனை வராது நினைக்கிறீங்களா? இது என்ன பிரச்சனை? எந்த உள்ளத்துல குர்ஆன் இல்லையோ கல்பைத்துல் ஹர் பாலடைந்த வீட்டுக்கு சமம். பாலடைந்த வீட்டுக்கு சமம்ண்டா குர்ஆனோட உள்ள உறவு இல்லைன்றால், குர்ஆன்ல கொஞ்சம் பக்கம் சரி இல்லைன்றால் அந்த வீட்டுக்கு நிம்மதி பார்க்கலாம், அந்த உள்ளத்துல நிம்மதி பார்க்கலாம். அல்லாஹ் அடுத்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே அல் குர்ஆனை சுமந்தவர்கள், மறுமை நாள குர்ஆனு மதம்படி செயலாற்றியவங்களும் அழைத்து வரப்படுவாங்க. அந்த நேரத்தில் சூரா பக்ராவும் அதே சூரா ஆல இம்ரான் ரெண்டு முன்னால வரும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு ரசூல் சாஸ்தமாங்க 4 உவமைகள் சொன்னாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன உவமைகளை பாருங்க. அதாவது வலரபஹும் லஹுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத் அம்சால் மா நஸீதுஹுன்ன பத், நான் மறக்கவே இல்லாத 3 உதாரணங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுவரைக்கும் நான் மறக்கல. அந்த உதாரணங்கள் நிழல் தரும் மேக கூட்டங்களை போல, அல்லது நடுவே சரக்குன்னு சொல்லி ஒளியுள்ள 2 கருண் நிழல்களை போல, அல்லது அணியணியாக பறக்கக்கூடிய 2 பறவை கூட்டங்களை போல அது ஓதினவங்களுக்காக நிழல் கொடுத்து கொண்டே வரும். சூரா பக்ராவும் ஆல இம்ரானும் ஓதினா இது என்ன செய்யுமா? ஓதினவனுக்காக இந்த 3 அமைப்புல அவனுக்காக வெயிலே இல்லாமல் நிழல் கொடுத்து கொண்டே வரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலே இன்ன ஷைத்தான யன்ஃபிர் மினல் பைத் அல்லை துக்ர பி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுறான். யாரு சரி? அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைண்டா நாங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? சூரா பக்ராவை தொடர்ந்து ஓது, சூரத்து பக்ராவை ஓது, தொடராக ஓதிவா. ஒவ்வொரு வீட்டிலும் சூரத்து பக்ரா டெய்லி ஓதப்பட வேண்டியது. ஓதப்படுதா? வீட்டில் 5 பேர் இருந்தால் 2 தாளை பிரித்து கொடுங்க, டெய்லி ஓதுங்க. ஒவ்வொரு தாளை பிரித்து 5 தாள் அடையாளத்தை வைங்க, அடுத்த நாளைக்கு மற்ற தோதுங்க. ஆனால் டெய்லி ஓதப்பட வேண்டியது. ஷைத்தாண்ட தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு வீட்டுக்குள்ள மார்க்கம் ஈக்கணும். வீட்டுக்குள்ள வார நேரம் இஸ்லாமியப்படுத்தப்பட வேண்டிய வீடு. வீட்டுக்குள்ள வார நேரம் பிள்ளைகள் ஸ்கூலை விட்டு வராங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு வாரீங்க, வீட்டுள்ளுக்கு வரப்போக்களே பிஸ்மில்லான்னு சொல்லி வலது காலை வச்சு சலாம் சொல்லி கொண்டு போகணும். இப்படி நீங்க போகலன்னு சொன்னால் ஷைத்தான் சொல்லுவானாம், அப்படி சொல்லி கொண்டு போன ஷைத்தான் சொல்லுவானாம், லா மபீத்தலக்கும் வலா ஆஷா, உங்களுக்கு இன்றைக்கு இரவு சாப்பாடு இங்க இல்லை, இரவு இங்க நிற்கவும் மேல. அவர் ஹஜர் பிஸ்மில் ஓதிட்டு வந்துட்டாரு, சலாம் சொல்லி கொண்டு வந்துட்டாரு. வைதா தகல பலம் எதுக்குருல்லா, பிஸ்மில் சொல்லி சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள வரலன்னு சொன்னால் அத்ரக்தமுல் மபீத், இன்றைக்கு நைட் உங்களுக்கு இங்க தங்கலாம், உங்களுக்கு சாப்பிடலாம், தாராளமா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று ஷைத்தான் சொல்லுவான். வீடு வார நேரம் ஒவ்வொரு இஸ்லாமிய பொறுப்புகள் இருக்குது. வீடு என்பது பிராக்டிக்கல், வீடு என்பது பிராக்டிக்கல் பயிற்சி பட்டறை. வீட்டுக்குள்ள இருந்துதான் மிகப்பெரிய ஆலிம்கள் உருவானார்கள், வீட்டுக்குள்ள இருந்துதான் மிகப்பெரிய இமாம்கள் உருவானார்கள், வீட்டுக்குள்ள இருந்துதான் நபிமார்கள் உருவானார்கள், வீட்டுக்குள்ள இருந்துதான் எல்லாமே. அந்த வீடு என்பது ஒவ்வொரு ஆணுடைய ஒவ்வொரு பெண்ணுடையவும் இரத்தத்தோடு கலந்து போன உணர்வுள்ளதா இருக்கணும். ஏன்னா வீடு அங்கே ஒழுகுது இங்கே ஒழுகுது, அதுக்கு இந்த ஓட்ட போடணும், இதுக்கு இதை செய்யணும், இப்படி எல்லாம் யோசிக்கிற நாங்க. நாளொரு மேடி பொழுதொரு வண்ணம் அந்த வீட்டை கூட்டி கூட்டி துப்புரப்படுத்தி அழகு பார்க்கிற நாங்க. அந்த வீட்டுக்குள்ள மார்க்க சூழலுக்கு என்ன செய்கிறோம்? தொழுகை இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டிய வீடு. இன்றைக்கு எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம், ஜம்மு கசர் செஞ்சு தொழுதிக்கிறோம், பிரயாணத்தில் வந்தீங்க சுருக்கி தொழுது விஷாவும் தொழுதை கண்டே தொழுதிக்கிறோம். உண்மையிலே வீட்டுக்குள்ள இந்த சுன்னா ஒரு உம்மாவால வழங்கப்படணும். ஒரு உம்மா இந்த வேலையை செய்யணும். வஹைனா இலா மூசா வஹீஹி அன் தபவ்வா லிகௌமிகுமா பிமிஸ்ர புயூதா, நாங்க மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் அறிவித்தோம், உங்களோட கூட்டத்துக்காக நீங்க மிஸ்ரில் வீட்டை கட்டுங்க. வஜ்ஜலு புயூத்தக்கும் கிபிலா, உங்களோட வீடுகளை நீங்க தொழும் திசையாக ஆக்கிக்கங்க. பாருங்க, இங்க வந்து என்ன சொன்னால் வகீமுஸ்ஸலா வபஷ்ஷிரில் மூமினீன், தொழுகை நிலைநாட்டுங்க, மூமின்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு குடும்ப பொறுப்புள்ளவராக எப்படி நடந்து கொண்டார்? இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டிய வீடு. இங்க பாருங்க, 7 வயசுல தொலை ஏவோணும், 10 வயசாகியும் தொடல் என்று சொன்னா கண்டிக்கோணும், வீட்டில் பெரம்பண்டு வச்சுக்கோணும். இந்த கவுன்சிலிங் வந்ததுக்கு பின்னால பெரம்பெல்லாம் எடுக்கப்பட்டாச்சு. பிள்ளைகளோட விஷயத்தில் டீச்சர்ஸ் மாதிரி தலை போட்டுறதே இல்லை, இதை தட்டினா போதும். ஹியூமன் ரைட்ஸ்
ஏண்ட சேர் எனக்கு தட்டினார், அடிச்சாரு. எங்கட உமாவா பெட சொல்லியிருப்பாங்க, அங்க போகல, அடிங்க, அடிய கொடுங்க, என்ன நல்ல புள்ளிய உருவாக்கித்தாங்க, நல்லா தான் வந்தாங்க. இன்றைக்கு தட்டினா போதும் யுத்தத்துக்கு தயார். மദ്രസാக்கள் கட்டாயம் நெறிப்படுத்தப்படணும். வீட்டுக்குள்ள தாய் தந்தையர் பெரம்பண்டு வச்சுக்கணும், சந்தர்ப்பங்களுக்கு தட்டணும். பிள்ளைகளுக்குள்ள ஸ்டார் அறிமுகப்படுத்தப்படணும். 5 நேர தொழுகிற பேரையும் போடுங்க, சின்ன வயசுல தொழுதா ஒரு ரைட்டை போடுங்க, மார்க்ஸை போடுங்க, ஒரு ஸ்டார் ஒட்டுங்க. வார போறவங்க கொஞ்சம் அதை காட்டுங்க. ஃபெஸ்ட்டுக்கு பிள்ளை இஹ்லாஸோட வாரல்ல, சின்ன பிள்ளை ஃபெஸ்ட்டுக்கு காட்டத்தான் வருவா. நாங்கள்லாம் அப்படித்தான் உருவாகியிருப்போம். கால ஓட்டம் அவன்ட்டு அது வந்துடும். ஆரம்ப நெறிப்படுத்தல் பிள்ளைகளை நாங்கள் இபாதத்தில் தூண்டணும். அதை செய்கிற நேரம் அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்கிறது, ஊக்குவிக்கிறது. வீடுகளுக்குள் இந்த சுண்ணா இது நடக்கணும். வாரம் ஒரு நோன்பு, மாசத்துக்கு ஒரு 3 நோன்பு, இப்படி ஒரு வியாழன் மட்டும் சரி, ஒரு திங்கள் மட்டும் சரி, அந்த சுண்ணாக்கள் வீட்டுக்குள்ள ஹயாத்தாக்கப்படணும். லீவு நாட்கள் பிள்ளைகள் தஹஜ்ஜத் தொழுகை எழுப்பப்படணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, என் மனைவிய புள்ள குட்டிய உண்ட வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து குடியிருத்தாட்டிட்டேன், யா அல்லாஹ் விட்டுட்டு நான் போறேன். பாருங்க, அல்லாஹ்வோட ஓர்டர். மனைவியையும் குழந்தையும் கொண்டு வந்து விட்டாச்சு. திரும்புற நேரம் அது உணர்வு என்ன தெரியுமா? உள்ளம் வெடிக்குது. மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு போறேன். மனிதர்கள் இல்லை, நீர்நிலை இல்லை, பயிர் பச்சை இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் கற்கள் நிறைந்த ஏரியால மனைவியும் பிள்ளையை மட்டும் விட்டுட்டு போறாரு. ஆனவட உள்ளம் வெடிக்குது. மனைவி கேட்கிறா, எங்க போறீங்க இப்ராஹிம்? மனிதர்கள் நீர்நிலை ஒன்றுமே இல்லை, விட்டுட்டு போறீங்களே. 3வது அல்லாஹ் அமரகபிகார், அல்லாஹ் சொன்னான் இப்படின்றாராம், போங்க, கைவிட மாட்டான். ஆனவர் கை தூக்கி கேட்டன தெரியுமா? யா அல்லாஹ், என் மனைவியும் பிள்ளையும் குடியிருத்தாட்டிட்டேன், பயிர் பச்சைகள் ஒன்றுமே இல்லாத இடம், இந்த பைத்துக்கள் முஹர்ரம் கண்ணியமான உண்ட வீட்டுக்கு பக்கத்துல, ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, என் மனைவி புள்ள தொழணும். அதற்காக இங்க வந்து போற மக்களை ஏற்படுத்தி, நீர்நிலைகளை ஏற்படுத்தி, பயிர் பச்சைகளை ஏற்படுத்தி நன்றி செலுத்துவார்கள். ஒரு குடும்ப தலைவன் பிரதானமான பொறுப்பு. என்ன பொறுப்பு? இந்த பாருங்க, ட்ரிப் கொண்டு போக தயார். அப்படி வந்து பள்ளி முன்னுக்கும் ஃபஜ்ரு அடிச்சாச்சு. ஒருத்தர் வந்து தொழுகிறாரு, மாப்பிள்ளையும் மகனும் வந்து தொழுகிறாரு. அப்ப ஜமாத்து முடியுது, அவர் நிற்கிறார். போனா பேசிக்கொண்டே இருக்கிறார். வாங்க வீட்டுக்கு போம். இல்லை லேட், அப்படி லேட்டுன்னு சொல்லியே விடியங்காட்டு பேசிக்கொண்டே இருந்தார். பாருங்க, இப்ப வாகனத்துக்கிட்ட வந்து ஏற போறார். சும்மா வைஃப் புள்ளக தொழலையாண்டு, லேடிஸுக்கு தொலைலுமா? இது எப்ப கேட்கிறாரு? ஒரு குடும்ப தலைவன் பொறுப்பு என்ன? பள்ளிக்கு போட போக்கல மனைவிக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு தொலை ஏழுமா? இதை பார்க்கணும். நான் தொழுதுட்டா போதும். இதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? பர்லு தொழுகையில கோட்டை விடக்கூடிய பலர், பர்லு தொழுகையை கணக்கு எடுக்காம வாழுகின்ற பலர் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. வீடுகளுக்குள் 5 நேர தொழுகை பேணப்படாத நிலைமையில பலர் இருக்கிறாங்க. நாட்பரி இமாம்கள் சட்டம் வகுத்தாங்க. என்ன தெரியுமா? நாட்பரி இமாம்கள் சும்மாவில்லை, ஹதீஸை வச்சு சட்டம் வகுத்தாங்க. எல்லாரும் உடன்பட்டாங்க. அதுல பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி இருக்கட்டும், சாலிஹ் ஃபௌசான், எல்லாரும் உடன்பட்டாங்க ஒரு விஷயத்துல. என்ன விஷயம்? தொழாதவன் மௌத்தா போனா என்ன செய்யற? தொழாதவன் மௌத்தா போனா என்ன செய்யற? இமாமுனா ஷாஃபி, இளைஞர் ஷாஃபி மதம் எப்படி சொல்லுவோம் தானே? இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வா என்ன? தொழாதவன் மௌத்தா போனா குளிப்பாட்டாத, கஃன் செய்யாத, தொழுவிக்காத, முஸ்லிம்கள மையவாடிக்கு கிட்ட கொண்டு வந்துடாத. என்ன செய்யலாம்? தூக்கி வீசு. பறவைகள் பச்சைகள் கொத்தி கொத்தி இழுத்து இழுத்து தின்னட்டும், அந்த ஜனாதா முஸ்லிம்கள மையவாடிக்கு வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அவன் அறுக்கிற மிருகத்தை சாப்பிடப்படாத சட்டம் போட்டாங்க. அவனுடைய மனைவி தானாக விவாக விடுதலை பெற்றுடுவான்னு சட்டம் போட்டாங்க. எதை வச்சு? ஹதீஸை வச்சு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா
أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل محمد اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இப்போ இஸ்லாமிய இல்லம் ஒன்று அமைகிறென்றால் ஃபர்லு தொழுகைகள் பேணப்படணும், சுன்னத்தான தொழுகைகள் பேணப்படணும். உங்களோட வீட்டை நீங்கள் இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் ஒரு ஆணுக்கு அருள் ரஹ்மத் செய்வானாக. அவன் தஹஜ்ஜத்துக்கு எழுந்தான், தன் மனைவியை தட்டி எழுப்பினான். அவள் எழும்ப மறுத்தாள். அவள் முகத்தில் நீர் சொட்டுக்களை தெளித்து எழுந்து 2 பேரும் வணங்கினாங்களே, அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அவள் எழுந்தாள், கணவனை எழுப்பினாள், அவன் ஏதாண்டு சொன்னான், முகத்தில் நீர் சொட்டுக்களை தெளித்து 2 பேரும் எழுந்து தொழுதார்களே, அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இப்படி ஒரு வீடாக உங்களோட வீட்டை அமைக்கிறது ஒவ்வொரு கணவனுடைய மனைவியுடையும் பொறுப்பு. ஃபஜ்ருக்கு முன் துயில் எழும்போணும். எங்களோட உம்மமாரை பிடித்த எழுப்பினாங்க. எழும்போணும், பிள்ளைகளை கைத்தால பிடிச்சி கூட்டிக் கொண்டு போகிற நிலைமையை வாப்பா இருக்கணும். அதுக்கு தாய்மார்கள் உதவி செய்யணும். விடுபட்ட நோன்புகள் நோக்கப்படுகின்ற இடங்களாக வீடுகள் இருக்கணும். மாதம் வருஷத்துக்கு ஒரு 5 நோன்பு விடுபடுதுன்னு வைங்க. இதை மகள் பருவ வயசுக்கு வாராள், வீட்டுக்குள்ள உம்மான்றவளை பிடிச்சி பழக்க இல்லைன்றால், மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, நல்ல மார்க்க சூழல் ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சாச்சு, அந்த வீட்டோட நிலைமை என்னண்டா, ரமலா முடிஞ்சதோட 6 நோம்பு முடிகிறதோட விடுபட்ட நோம்பை பிடிச்சிடுவாங்க. மகளுக்கு 6 நோம்பும் புதிச்சு, பிடிச்ச போற விடுபட்ட நோம்பை பிடிக்கிறதும் புதிச்சு. வீட்டுக்குள்ள அந்த பயிற்சி வழங்கப்படல. ஆனா போன இடத்துல இருக்கிறத பார்த்து இவளுக்கு மாத்திக்கலாம் மேல, ஏன் அந்த பயிற்சி வீட்டுக்குள் வழங்கப்படல. வீடுகள் என்று வருகின்ற நேரம் கட்டாயம் இந்த பயிற்சிகள் வழங்கப்படணும். வீடு என்பது டென்ஷனை, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை இன்னும் கூட்டி விடக்கூடிய இடமாக இருக்கப்படாது. மாப்பிள்ளைன்றவர் டென்ஷனோட வந்தால், பதறிக்கொண்டு வந்தால், ஒத்தடம் கொடுக்கக்கூடிய, மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக வீடு இருக்கணும். இதுக்கு முந்தைய நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன்.
வீட்டில் வேலைக்கு போய்த்து வேலை முடிஞ்சா இன்னும் ஓட்டி ஓட்டி வேலை செய்யலுமான்னு யோசிக்கிறான் பல ஆண்கள். என்ன காரணம்? என்ன 5 மணிக்கு ஆஃப் ஆகிற ராவு 9 மணி 11 மணி வரைக்கும் வேலை இருக்கான்னு தேடுறான். ஏன் தெரியுமா? வீட்டுக்கு போய் வர டென்ஷனை விட வேலை செஞ்சுட்டு போற நிம்மதின்னு நினைக்கிறான். வீட்டுக்குள்ள போனது போற பிரச்சனையா. கட்டாயம் வீடு வர நேரம் கணவன் மனைவி, மனைவிய கணவன் மதிக்கக்கூடிய இடமா இருக்கணும். மனைவிட உணர்வுகளை புரிகின்ற கணவனாக இருக்கணும். கணவன் தேவைகளை உணரக்கூடிய பெண்ணாக இருக்கணும். பாப்பான்றவர வீட்டுக்குள்ள மனைவி என்பவள் இவர் தான் எங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அருளுக்கு பின்னால உங்களோட பாப்பா படுற கஷ்டத்தை பாருங்க, அவர் வார நேரத்தை பாருங்க, எப்படியெல்லாம் வேர்வை செஞ்சு உழைக்கிறார் பாருங்க, இந்த கொட்டும் மழையிலையும் பெய்திருக்கிறார் பாருங்க, இந்த வெயிலையும் பெய்திருக்கிறார்ன்றதை பாருங்கன்னு உண்மை தான் புள்ளலுக்கு உணர்த்தணும். இது பிரச்சனை வரப்போக்களே, உண்ட வாப்பட நெட்டு லூசுடா, மண்டை காஞ்சி, லூசு மனுஷன், பைத்தியகாரன். பிள்ளைகளுக்கு சொன்னால் பிள்ளைகள் வாப்பா மதிக்குமா? மதிக்கப்பட வேண்டியவங்க முதலாவது மதிக்கணும், பிள்ளைகளுக்கு மதிக்க கற்றுக் கொடுக்கணும். அர்-ரிஜால் கவ்வமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆண்களுக்குன்றத கட்டாயம் பெண்கள் மனதில் ஆழமா வைக்கணும். பெண்களாகிறங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு யாருக்கு? அது ஆணுக்கு இருக்கு. ஆணுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுல தான் எனக்கு நிம்மதின்றத மனைவி உணரணும், பிள்ளைகளுக்கு உணர்த்தப்படணும். இன்றைக்கு உங்களுக்கு பார்க்கலும் வீடுகளுக்குள்ள அந்த நிலைமை இல்லை. வீடு வார நேரம் ஒவ்வொரு கணவனுடைய மனைவியுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுக்குள் ஆபாசத்தை கொண்டு வந்த யூஸ், வீட்டுக்குள் ஆபாசத்தை கொண்டு வந்தபடி அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், மறுமையில் அவனை பற்றி பார்க்கவே மாட்டான். வீட்டுக்குள் ஆபாசத்தை கொண்டு வரேன்றால் இன்டர்நெட்டை ஏற்படுத்தி வீட்டுக்குள்ள கேபிள் சேனலை கொண்டு வந்து 3000-4000 சேனல் பார்க்கலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, சேட்டலைட்டை போட்டு கொடுத்து, வைஃபையை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு, மாப்பிள்ளை வேலைக்கு போறாரு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாரு, முன் கதை மூடி பின் கதை மூடி உட்கார்ந்தா 12:30-1 மணி வரைக்கும் ஆபாசத்தை பார்த்து தள்ளுறாள் பெண். இவர் படிக்கிறது போய் டெய்லி பார்க்கறது ஆபாசம். பிள்ளைகள் அப்படி. இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்தவனை அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரம் உங்களுக்கு பார்க்கலாம், நேரம் இல்லை, அவசரம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன். நீங்க பாருங்க, வீடுகளுக்குள்ள நாய் இருக்கப்படாது, உருவப்படங்கள் இருக்கப்படாது. எங்களோட வீடுகள் நாங்கள் எப்படி அமைக்கிற, வீட்டுக்குள்ள நாய் வளர்க்கப்படாது, உருவப்படங்கள் இருக்கப்படாது. கேம்பஸ்ல பட்டமளிப்பு விழா போட்டோ முன்னுக்கு கொழுகி வச்சிருக்குது. கேம்பஸ்ல பட்டமளிப்பு எடுத்தது பிஎம்ஏசிஎச்சில் எடுத்தது அப்படியே போட்டு வச்சிருக்குது. பிள்ளை மலக்குமார்கள் வரமாட்டாங்க, இசைக்கருவிகள் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாயும் மணியோசையும் உள்ள பயணிகளோட அருள்வானவர்கள் வரமாட்டார்கள். வீடுகளில் இசை இருந்தால் அதே சட்டம் தான். இன்றைக்கு இசை இல்லாத வீடு இல்லை, இசை இல்லாத பஸ் இல்லை, இசை இல்லாத திருமண மண்டபம் இல்லை, இசை இல்லாத எதுவுமே இல்லை. யகூனு ஃபி உம்மதி கத்ஃபும் வ மஸ்ஹுன் வ ஹஸ்ஃபுன். ஏண்ட சமூகத்தில் கல்மாரி தண்டி வராது, கல்லு கொட இறங்கும். ஏண்ட சமூகத்தில் உருமாற்றப்படும், பன்றியாக உருவம் மாற்றப்படும், பூமிக்குள் உள்வாங்கப்படுவார்கள். யார் ரசூலுல்லாஹ்? யார்? அது எப்பன்னு கேட்டாங்க. இதா பஹரத்தில் மஆசிஃப், கிட்டார் இசைக்கருவிகள் வெளியாகி, வகசுரத்தில் கையினாத் பாடைகள் அதிகரித்து, வஷுர்பத்துல் குமூர் சாராயங்கள் பருகப்படுமாக இருந்தால் கல்மாரி உருமாற்றம் அதே மாதிரி பூமிக்கு உள்வாங்கப்பட நடந்தே திரும்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, வீடுகள் என்று வார நேரம் நிறைய இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் டிக்டாக் எங்க நடக்குது? வீட்டுக்குள்ள நடக்குது. ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்ட ஒரு வாய்ஸை, ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்ட ஒரு நடிகர்ட, ஒரு ஜோக்கர்ட, ஒரு கிரிக்கெட் வீரர்ட, ஒரு நடிகையிட யார்கிட்ட ஒரு வாய்ஸை ஒத்தரு அதுக்கு அசைவு கொடுக்குற, அவர் பேச அந்த ஸ்டைல், இவர் அப்படி கையை போட்டு இப்படி போட்டு அப்படி காட்டுற இப்படி காட்டு அசைவு, இவர் பேசுகிற மாதிரி வாய் அசைக்கிறது டிக்டாக். இதே நீ மாய்த்தா பேத்திடுவாய், ஆனால் உன்னோட பாவம் மாய்த்தாகாது. இளைஞர் மாநாடு நடந்துச்சு, நான் பேய்த்திருந்தேன். பயம் முடிஞ்சதோடு ஒரு ஓ லெவல் பரீட்சை எழுத போகிற போய் கிட்ட வந்தான். ஹஸ்ரத், நான் மௌத்தா போனதோடு என் பாவம் மௌத்தாயிடுமான்னு கேட்டேன். எனக்கு விளங்கிச்சு, நான் செஞ்ச தலைப்பது என் தலைப்பட்டு தான் கேட்குறேன். எனக்கு விளங்கிச்சு. இல்லைம்மா, நீ மௌத்தா போனால் உன்னோட பாவம் வாழும்ன்றதோட கண்ணெல்லாம் கலங்கிட்டுது. அந்த இதை நான் ஸ்டார்ட்டாக கூட சொன்னேன். அல்ல எங்கே டேர்னிங் பாயிண்ட் எங்கே போட்டுறேன்னு தெரியா. என்னன்னு கேட்டு, இல்லை நான் நிறைய இசையில் டிக்டாக் செஞ்சு போட்டிருக்கிறேன்.
அப்போ நான் மவுத்தா போனா நீ மவுத்தா போனா அந்த டிக்டாக் இருக்க பாம் வந்து கொண்டு தான் இருக்கும். நான் இன்றைக்கே பேச்சு எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், இந்த விஷயத்தில் மிகப்பெரிய கவனம் எடுங்க, மிகப்பெரிய கண்காணிப்படுங்க. வீடுகளுக்குள் பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்ற நேரம் பூவம்புசக்கும் வாகலிக்கிறாரா உங்களை பாதுகாத்துக்கங்க. உங்களோட புள்ள குட்டி குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற செஞ்சுக்கோங்க. உங்களோட வீட்டுக்கு உங்களோட பெண் பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுறாங்க, அவங்களோட ஆடை கலாச்சாரங்கள் எப்படி இருக்குது, பகுதி நேரத்துக்கு போகிற பெண்கள் நிலைமைகள் எப்படி இருக்குது. இன்றைக்கு சோளை ரெப் பண்ணி முது பகுதியை திறந்து காட்டிக்கொண்டு போகிற டிசைன் வந்திருக்கிறார். சோளை அப்படி ரெப் பண்ணி இதுவரைக்கும் மூடி இதை ஃபுல்லாக திறந்துட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற இப்போ வேணுமிட்டே கை இந்த மட்டும் தான் தைக்கிறா, பாயாட கை இந்த மட்டும் தான் தைக்கிறேன். இப்போ அப்படி தான் வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற தச்சு அப்படி இழுத்துட்டு கொள்கிறேன், இப்படி இழுத்துட்டு கொள்கிறேன், அப்படி தச்சு இழுத்துட்டு கொள்கிறேன். நான் கேட்குறேன், வீடுகளுக்குள் இந்த நிலைமை கொடுக்கப்படலைன்னு சொன்னால் வீடுகளுக்கு இன்னும் எத்தனை மஹ்ரமி அஜ்னபி உறவு வீடுகளுக்குள் கொடுக்கப்படணும், பயிற்றுவிக்கப்படணும். டாக்டர் ரைஸ் ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரியும், அவர் டைரி மறுபக்கம் எழுதிக்க நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, கட்டாயம் வாசிக்கணும். அவர் ஒரு செய்தி சொல்கிறார், ஒரு உம்மா ஒரு புள்ளைய தூக்கிட்டு வாரா, அந்த புள்ளையோட தலை பெண்ணாம் பெருசி, இடுப்பு கீழுக்கு வழக்கம் இல்லை, 2 கண்கள் ஒவ்வொரு திசையை பார்க்குது, கிளை வடிஞ்சு கொண்டே இருக்குது, இதால் உமிநீர் கசி வடிஞ்சு கொண்டே இருக்குது, 2 கண்ணு மாறுகண் பார்க்குது, தலை பெண்ணாம் பெருசி. டாக்டர் சொல்கிறாரு, குழந்தைய கொண்டாந்து வச்சதோடு நான் விளங்கி கொண்டேன். தொடர்ந்து எழுதுகிறாரு, அந்த உம்மா சில செய்திகள் சொன்னால் இடியே விழுந்தது போன்று எனக்கு இருந்துச்சு. என்ன சொன்னார், நான் ஒரு கஷ்டவாளியான குடும்பம், மாப்பிள்ளை இழந்து வாழ்றவள், நான் வெளிநாட்டுக்கு போனேன், நானவையும் தங்கச்சையும் வீட்டில் விட்டுட்டு போனேன், அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க, திடீர்னு ஒரு தொலைபேசி அழைப்பு, பிச்சுப்பிடி கொண்டு வந்தேன், என் மகள் கருவுற்று இருந்தால் அந்த குழந்தைக்கு காரணம் யாரும் இல்லை, சொந்த நானை தான் காரணம். சொந்த நானா தங்கச்ச கற்பழிச்சு தங்கச்சுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்து அந்த குழந்தையோட தலை தான் பெண்ணா பெருச்சு 2 திசையை பார்க்குது, உமிழ்நீர் கசிவு படுது, இடுப்பு கிழக்கு வழக்கம் இல்லை, ஒரே வகையான ஜீன்கள் ஒன்று சேருவதனூடாக இப்படியான அங்கவீன குறையுள்ள குழந்தைகள் கிடைக்க வாய்ப்புண்டு டாக்டர் முடிக்கிறார். சொந்த நானாவால் அதை விடுங்க, ஒருத்தரை கட்டி வச்சு பள்ளிக்கு முன்னுக்கு தூணில் கட்டி வச்சு கிட்டத்தட்ட 89 90 அதாவது 98 99 அந்த அதுக்குள்ளே இந்த ஏரியாவில் நான் ஒரு பள்ளியில் இமாமாக இருக்கிறேன், இந்த குருநாகல் டிஸ்ட்ரிக்டில் வாரேன். அவரை கட்டி வச்சு அடித்து கொண்டிருக்கிற ரத்தம் ஓடுது. நான் போன இடம் விட்டாங்க, நான் என்ன இவனை அடிக்கிற ஹசரத் இவனை கொல்லணும், என்ன உம்மை மவுத்து, இவன் பாப்பக்காரன், அந்த புள்ள படிச்சொரு புள்ள பாமசில் வேலை செய்து படிச்சொரு புள்ள, அந்த புள்ளைக்கு உம்மை மவுத்து அந்த புள்ளைக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டான், பாப்பா தான் காரணம். எத்தனை காலி பட்டிக்கிறோம். சொந்த பாப்பாவால் சொந்த நானாவால் துஷ்பிரயோகப்படுத்தப்படுற இந்த காலத்தில், சொந்த அப்பாவால் துஷ்பிரயோகப்படுத்தப்படுற இந்த காலத்தில், சொந்த மாமாவால் எத்தனை அனுபவங்கள். இந்த கவுன்சிலிங் பாரவங்க அனுபவங்களை கேட்டால் லாஹாவுல கத்தி அலோனும். திடீர்னு மயங்குறால், பல்லுவாய் கட்டி போகுது, அப்படி இதால் அப்படியே நுர கக்குது. என்ன பிரச்சனை, எங்கெங்கயோ எல்லாம் போய் நியூரோலஜிஸ்ட் எல்லாம் போய் முடிச்சுட்டு தான் கவுன்சிலிங் வராங்க. என்ன பிரச்சனை, அவரோட தனியை பேசி பார்த்தா என்ன பிரச்சனை தெரியுமா, 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுல மாமா, சொந்த மாமா அந்த பிள்ளைய வற்புறுத்துறான். அவளுக்கு இப்ப நினைவு வரப்போக்கல அடிச்சு கொண்டு விடுறான். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா, இது ஏன் காரணம், மஹ்ரமி அஜ்னபியத்தான உறவுகள் பேணப்படல் என்ற நடக்கும். சாச்சிர மகன் பெரியம்மட மகள் என்ன உறவு, ஹராம், திருமணம் முடிக்கலுமான உறவு. இஸ்லாமிய வீடுகளுக்குள்ள இவைகள் நடந்தேறினால் நடக்கிற நிகழ்வு மோசம். இப்படி நிறைய உறவுகளே. இஸ்லாமிய வீடு அகீதா போதிக்கப்பட வேண்டிய இடம். அல்லாஹ் எங்கிருக்கிறான், அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்து எல்லாருக்கும் ப்ரோக்ராம் என்ன, மோட்டிவேஷன் ஸ்கூல்ல ஸ்டேஜில் இருந்து அப்படியே கொஞ்ச நேரம் பேசி போட்டு நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், விட தெரிஞ்சவே கையை தூக்கணும். எல்லாரும் கையை தூக்கியாச்சு. அல்லாஹ் எங்கிருக்கிறான், அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்திருக்கிற அல்லாஹ் எங்கிருக்கிறான். மகள் நீங்க சொல்லுங்க சார், அல்லாஹ் எங்க மீக்கிறான், அல்லாஹ் எங்க மீக்கிறான். அவன் தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான், மலத்திலும் இருப்பான், சலத்திலும் இருப்பான். நஊது பில்லாஹ் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அப்படித்தானே சொல்றாங்க. எல்லாமே அல்லாஹ்னு சொல்ற சமூகம், அவன் எங்கும் இருப்பான்னு சொல்ற சமூகம், அல்லாஹ் எங்கிருக்கிறான் அறிவு கூட இல்லாமக்கு இன்றைக்கு பிள்ளைகள் வளர்க்கப்படுறாங்கன்னு சொன்ன அக்கீதா போதிக்கப்படுற இடம் அது. பிள்ளைகளுக்கு கதை சொல்ற ஏண்ட உம்மா என்ன பெட்ஷீட்டுக்குள்ள எடுத்துக்கொண்டு சொன்ன கதை எனக்கு இன்னும் ஞாபகமிக்கு. பெட்ஷீட்டுக்குள்ள எடுத்து அணைச்சி கொண்டு சொன்ன கதை இன்னும் ஞாபகமிக்கு. காக்கா வட கதை சொல்லல, பாட்டியும் வடையும் கதை சொல்லல, இப்ராஹிம் நபி வரலாறு சொன்னாரு.
ஷாஃபி இமாம் அவங்க பைத்து என்ன அதாவது இந்த வேப்ப இதில் எண்ணெயில் தொட்டு ரொட்டியை திண்ட வரலாறு சரியா பிள்ளைய சொன்னாங்க, வழி நடத்தினாங்க. இன்றைக்கு எதை சொல்றது? அக்கீதா கொடுக்கப்படுகிற இடமே அது. பிள்ளைகளுக்கு அது போதிக்கப்படலையே, பிள்ளைகளுக்கு அந்த அக்கீதா போதிக்கப்படல, வீட்டுக்கு மூத்தவங்க மதிக்கப்படல. நீயே ஓண்ட உம்மா மதிக்கலண்டா பாப்பம்மாண்ட அவன் மதிப்பானா? எத்தனை பாப்பம்மா பாப்பப்பாக்கள் இன்றைக்கு ரோட் அளந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை உம்மம்மா அப்பாக்கள் இன்றைக்கு வீடுகள் இல்லாமைக்கு வழி நடத்தப்பட்டிருக்காங்க தெரியுமா? என்ன காரணம்? வீட்டுக்குள் மதிக்க வேண்டியவங்க மதிக்கல, மதிக்க கற்றுக் கொடுக்கல. உண்ட உம்மாவை சீயன்று சொல்லாதுன்னு சொல்ற மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டு, உம்மாவை சீயன்று சொல்லாதேன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டு, உண்ட உம்மாவுக்குரிய அந்த உரிமைகளை கொடுக்க வேண்டியவன் கொடுக்காம இருந்தா கொடுக்கப்பட வேண்டிய கொடுக்கல என்றால் பார்த்து கொண்டிருக்கிறவன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. முதியவர்கள் வீடுகளுக்குள்ள வழிநடத்தப்படணும். அவன் கட்டிய வீட்டில் அவனுக்கு இருக்க முடியாத கவலையான நிலைமை. நான் கட்டின ஏண்ட வீட்டுக்குள்ள எனக்கு இருக்கேலாம் வயசுக்கு போனதுக்கு பின்னாலே அது முதியவர்கள் வீடுகளுக்கு மதிக்கப்படலை. இப்படி சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். ஈமானுறவுகளே, சுருக்கமான சில செய்திகளை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அது மிக சுருக்கமான செய்திகளாக சொன்னேன். அல்லாஹு தாலா சொன்னவைகள் குர்ஆன் சுன்னாவாக இருந்தால் அதை ஏற்கிறது உங்களுக்கு வாஜிப், கடமை. ஏதோ அங்கிங்கே நடந்த சில சம்பவங்களை சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு சில உணர்வுகள் வரணுன்றதுக்காக சொன்னதை தவிர அதை நீங்கள் பின்பற்றணும் என்றதில்லை. ஆனால் மார்க்கத்துக்குள் இருந்து பேசிய சந்தோஷமுள்ள வீடுகளாக உங்களோட வீடுகள் அமையணுமாக இருந்தால் வந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தை சில உறுதிகளுக்கு வாங்க. ஏண்ட வீட்டுக்குள்ள நான் முன்னுதாரணமாக நிற்பேன். சில பெண்களை சில ஆண்களை மௌத்தா போன டிவியோட சேர்த்து கொண்டு அடக்கினா தான் சாந்தி அடைமா இருக்கும். அந்த மாதிரி தான் சில பேர் இருக்கிறாங்க. படங்களை விழுங்கி ருசித்து பார்க்கிற பிள்ளை ஓத வரும் போவாங்கல உம்மா உம்மி இது ஓதிட்டு வரச்சனும் கொண்ட மீறி நோண்டி பிச்சு துண்டு எடுத்தாச்சு. புள்ள அப்படியே அழுது அப்படியே படுத்தாச்சு. இவ எல்லாம் முடிஞ்சு கைதட்டி சிரிச்சு கண்ணீருட்டி எல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா புள்ள தூக்கம். அல்லா நேற்று சாப்பிடாமே படுத்து அப்படியே கொண்டு போட்டாச்சு. காலையில் எழுப்பி வருமானத்தோட ஸ்கூலுக்கு போய் டீயை மட்டும் குடிச்சிட்டு போகுது. நீ உண்மைவானா சாட்சியா? உண்மைவா சாட்சியா? இன்றைக்கு நிறைய நடக்குது, கண்டுகொள்றதே இல்லை, புறக்கணிப்பு, இதை கணக்கே எடுக்கிறல்ல. இப்படியான பிள்ளைகள் சமூகத்தில் வரப்போறது நிலைமை மிக பயங்கரமாக இருக்கும். ஆக உறவுகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, தொலைவிலிருந்து வந்திருக்கின்ற உறவுகளே, நாங்கள் பயான் கேட்கறது மட்டுமல்ல, பயான் கேட்கிற நாங்கள் எங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். எங்களோட வீடுகளை இஸ்லாமிய சூழல் உருவாக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு ஒவ்வொருத்தர கையிலும் இருக்கிறன்றதை ஆழமாக உங்களோட மனசில் நீங்கள் பதிவு வச்சுக்கோங்க. இஸ்லாமியமயமாக்கப்பட வேண்டிய நமது வீடு என்ற தலைப்புக்குள்ள சுருக்கமான சில செய்திகளை சொன்னேன். அவைகளை வாழ்க்கையில் ஏற்று நடப்போம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் நிம்மதி தரக்கூடிய இடங்களாக எங்களுடைய இல்லங்களை ஆக்கி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்து நாளை மறுமையிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றானே. அப்படி பாதுகாப்பு பெற செய்து கொண்ட நல்ல குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கிருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.